ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் வந்துட்டு இன்றைக்கி ஸ்கூலுக்கு பசங்கள்லாம் அனுப்பிச்சாச்சு. லஞ்ச் எதுவும் பேக் பண்ணலங்க. இன்றைக்கி வந்து என்னோடய சின்ன பையனுக்கு வந்து பர்த்டே. ஸோ வந்துட்டு சரி சூடாக செஞ்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் இட்லி மட்டும் ஊற்றி கொடுத்து சாப்பிட வச்சு அனுப்பிச்சாச்சு. ஏன்னா எந்திரிச்சது லேட்டாக, அப்புறம் அவங்க கிளம்புறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இன்றைக்கி விளையாண்டுட்டு பேசிகிட்டே உட்காந்துருக்கோம், ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு மட்டும் வச்சேங்க. ஆனால் வந்து டைம் ஆயிடுச்சு. அதனால இட்லி மட்டும் ஊற்றி கொடுத்துட்டு சூடாக வந்து சாதம் செஞ்சு கொண்டு போய் ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்குது, ஸோ கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ரெடி பண்ணேன். பருப்பு வந்து ஆல்ரெடி வேக வச்சதுனால இப்போ வந்து தாளிப்பு மட்டும் கொடுக்க போகிறேன். வானல் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் வந்து கறிவடகம் போட்டு தாளிக்கிறேங்க. இது வந்து எங்கள் அம்மா ஊர்லேருந்து போட்டு கொடுத்து விட்டாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து புளிக்குழம்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு கீரை, இதுக்கெல்லாம் வந்து தாளித்து கொட்டினோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். என் வீட்டுக்காருக்கு வந்து இது பிடிக்காது. ஆனால் வந்துட்டு என் சின்ன பையனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு வந்து பருப்பு சாம்பார், பருப்பு குழம்பு, நான்வெஜ்ஜை விட பருப்பு குழம்பு இதுதான் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இன்றைக்கி அவனுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா வந்து கெட்டியாக பருப்பு கடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு கடைஞ்சிட்டு ரசம் வைக்க போகிறேங்க. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பூண்டு நிறையா சேர்த்துக்கிறேன். பூண்டு நிறையா சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். அதனால் பூண்டு நிறைய சேர்த்து கறிவடகத்தை போட்டு வணக்கினதுக்கப்புறமா வேக வச்சுருக்க பருப்பை சேர்த்துட்டு 2லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மஞ்சள்தூள், உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பருப்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே வந்துட்டு ரசத்துக்கு வந்து புளி ஊற வச்சுக்கிறேங்க. புளி ஊற வச்சதுக்கப்புறமா அந்த புளி ஊறுற கேப்லேயே வந்துட்டு சாதமும் வச்சுட்டேன். சாதம் வச்சுட்டு காய் வந்து கட் பண்ணுறேன். பொரியலுக்கு வந்து காய் இன்றைக்கி எதுவுமே இல்லை வீட்டில். ஸோ வந்துட்டு முட்டைக்கோஸ் மட்டும்தான் இருந்துச்சு. சரி முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க வந்து ஸ்கூல்லேருந்து வர்றதுக்குள்ளே ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சிடலாம், இல்லை ஸ்கூலுக்கு கொண்டு போக முடிஞ்சால் கொண்டு போய் கொடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து டைம் இல்லைங்க. கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்ததுனால ஸ்வீட் வந்து சரி ஈவினிங்காக செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரீயாக வந்து சாப்பிட்டு டியூஷன் கிளம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து பருப்பை வந்து இறக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ரசம் தாளிக்க போகிறேன். ரசம் தாளிக்கிறதுக்கு புளி நல்லா கரைச்சி பருப்பு தண்ணியில் ஊற்றுறதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் ஊற்றி ஜீரகம், மிளகு, பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் நான் ஓட்டிட்டேங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டதுக்கப்புறமா அதையும் சேர்த்து நல்லா வந்து லைட்டாக ஒரு வணக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு நான் கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா புளி தண்ணி, அதை வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டு உப்பு புளிப்பு எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுறேன். நல்லா நுரக்கட்டி வரட்டும். அதுக்குள்ளே நான் வந்து காய்க்கு தேவையான தேங்காய் வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். மிக்சியில் அரைச்சதுக்கப்புறமா இப்போ வந்து ரசமும் ஓரளவுக்கு வந்துட்டு நல்லா வந்து நுரக்கட்டி வந்துருச்சு. அதுங்களை சரி கிணத்துல மாற்றி வச்சுட்டு கையோட நான் அதிலே காயையும் தாளிச்சு விட்டுறேன். நான் வந்து அதிகம் பாத்திரம் யூஸ் பண்ணலைங்க இருக்கிறத வச்சுட்டு. ஏன்னா பாத்திரம் நிறைய யூஸ் பண்ண வேலை அதிகமாகிட்டே இருக்கும். பாத்திரம் விளக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். பருப்பு கடைஞ்சி பருப்புலேயே லைட்டாக வந்து கழுவிட்டு அதிலே ரசம் தாளிச்சிட்டேன். ரசம் தாளிச்சதுக்கப்புறமா அதை இறக்கி வச்சுட்டு அதிலே வந்து நான் இப்போ காய் தாளிச்சிக்க போகிறேன். ஏன்னா வந்துட்டு நிறைய பாத்திரம் எடுத்து போட்டோன்னா பாத்திரம் இருக்குது, ஆனால் வந்துட்டு எடுத்து போட்டோன்னா அதை விளக்குறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால வந்துட்டு ஒரே இதிலே செஞ்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால வந்துட்டு நான் எப்போவுமே இந்த ஒரே பாத்திரம் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து காயையும் தாளிச்சு விட்டுறேன். காய் வந்து நல்லா வே வே முட்டைக்கோஸ் வந்து தாளிச்சு விட்டதுக்கப்புறமா ஒரு தண்ணி எதுவும் தெளிக்கலைங்க. அந்த காயில் இருக்க தண்ணியே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூடி போட்டு லைட்டாக மூடி வச்சிடறேன். அதுங்கள சாதம் வந்து விசில் வந்துச்சு. அதையும் எடுத்து ஹாட் பாக்ஸில் வந்து மாற்றி வச்சுக்கிறேன். எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் லீவ் போட்டிருக்காரு, வீட்டில் தான் இருக்கார். ஸோ வந்து எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்துட்டு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு பசங்களுக்கு வந்து 12:15க்குலாம் வந்துட்டு லஞ்சு. அதனால வந்து ஒரு 12 முன்னாடியே அங்கே போய் நின்றுனா தான் பசங்களுக்கு கொடுக்க முடியும். இல்லாட்டினா நம்ம கொடுக்கறதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா அவங்க சாப்பிட லேட் ஆயிரும். அதனால வந்துட்டு அதை மட்டும் அப்படியே கொஞ்சம் சாதத்தை குக்கர்லேயே வச்சு ஆற வச்சுட்டேன். இப்போ வந்து காய் ரெடி ஆயிடுச்சு. காய் ரெடி ஆனதுக்கப்புறமா அதுலேயே வந்து கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து நல்லா வந்து உப்பு இதெல்லாம் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதோட ஸ்கூலில் போய் லஞ்சு பேக் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேங்க. ஈவினிங் வந்து வடைக்கு வந்து உளுந்து வந்து ஊற வச்சுருந்தேன். அதையும் வந்து நல்லா கிரைண்டர்லேயே வந்துட்டு ஏன்னா கொஞ்சம் சேர்த்தே ஊற வச்சுருந்தேன், பக்கத்தில் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்துட்டு மாவு ஓடிட்டு இருந்த கேப்பில் வந்து ஸ்வீட் வந்து கேசரி செய்யலாம்னு நினச்சேங்க. அப்புறம் ஒரு பேக்கெட் குலோப் ஜாமுன் மாவு இருந்துச்சு. சரி ஓகே இன்றைக்கி அதையே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செஞ்சுப்பேன். ஏன்னா குலோப் ஜாமுன் நல்லா வரவே வராது.
அதனால வந்துட்டு செய்யவே மாட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட எப்போது ஒரு 6 மந்த்துக்கு மேலே ஆச்சு வாங்கி வச்சு. ஸோ இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு போட்டேன். நானே எதிர்பார்க்காத அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. கொஞ்சம் கூட கரையவே இல்லைங்க. சூப்பராக ஒரு விரிசல் கூட இல்லாமல் செம்ம சூப்பராக வந்துருச்சு. எனக்கே பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஒரே நாளில் காலி ஆகிடுச்சிங்க. அவ்வளோதான், சூப்பராக வந்துட்டு இப்போ குலோப் ஜாமுன் ரெடி பண்ணிவிட்டேன். அப்படியே கையோட வடையும் போட்டுட்டு பக்கத்தில் இருக்க எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு ஈவினிங்காக வந்து கேக் கட் பண்ணிவிட்டு இன்னையோட டே வந்து சூப்பராக வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோங்க. பர்த்டே வந்து செம்ம ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணோம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சுதா சசி விலாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.